Hi friends, welcome to the channel Vidya's Kitchen and Designing. wheatgrass ஜூஸ் செய்ய நமக்கு வந்து ஒரு கைப்பிடி கோதுமையை ஒரு கிண்ணத்தில் எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கலாம். கோதுமைன்னு சொல்லும்போது நார்மல் கோதுமை தான், சம்பா கோதுமையெல்லாம் கிடையாது. நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து மற்ற தானியங்களை எப்படி நம்ம முளை கட்டுறதுக்கு ஒயிட் காட்டன் துணியில் போட்டு தண்ணி தெளித்து கட்டி வைப்போமோ அதே மாதிரி இதையும் கட்டி வச்சிடணும். கட்டி வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து கட்டி வச்சிடணும். 2 நாள் கழித்து தான் இது முளை வரும். அந்த முளை வந்ததை அந்த கோதுமையை எடுத்து ஒரு க்ரோ பேக்கில் மண்ணில் நல்லா மேலாப்பில் தூவி விட்டுட்டோம்னா, ரொம்ப மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம போடக்கூடாது. அப்படி போட்டோம்னாலும் வளராது. ரொம்ப அந்த கோதுமையை போட்டுட்டு ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டாலும் வந்து அது வந்து நல்லா முளைக்காது. ஏற்கனவே மண்ணை நல்லா ஈரப்பதமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கோதுமையை தூவி விட்டோம்னா அது கரெக்டாக முளைச்சி வரும். அதே மாதிரி போடும்போதே நம்ம வெயிலில் வச்சிடக்கூடாது. க்ரோ பேக்கை நல்லா தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா அந்த முளையெல்லாம் காஞ்சி திரும்ப நமக்கு சரியாக முளைச்சி வராது. அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம முளை கட்டும்போதே பார்க்காம விட்டுட்டோம்னா அதுலேருந்தே நமக்கு ஒரு 2 நாள் கழித்து கரெக்டாக எடுத்து போட்டோன்னா தான் சரியாக இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா அதுலேருந்தே அது வந்து wheatgrass முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு முளை வந்த கோதுமையை ஒரு தட்டிலே நம்ம வச்சிட்டோம்னா கூட அது அதுலேருந்தே நல்லா வளர்ந்து வந்துடும். wheatgrass பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மண் தேவைப்படாது. இருந்தாலும் நமக்கு மண்ணில் இருக்க சத்துக்களும் கொஞ்சம் தேவை. அப்படிங்கிறதுனால மண் போட்டு வளர்த்தா தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை கண்டிப்பாக வெயிலில் வைக்கணும். முதல்ல முளை வந்த கோதுமையை போடும்போது வெயிலில் வைக்கக்கூடாது. நல்லா முளைச்சி 3 நாள் வந்ததுக்கப்புறமா வெயிலில் வைக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து இந்த ட்ரிங்க்கில் ஹைலி குளோரோஃபில் கண்டென்ட் வந்து இருக்குது. அதுதான் வந்து இது மிராக்கிள் ஃபுட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம். இதில் அதிகமாக குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கிறதுனால தான். அதனால் கண்டிப்பாக நம்ம 3 நாள் கழித்து இதை கொண்டு போய் வெயிலில் வச்சா பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலரில் நல்லா கிராஸ் வந்து வளர்ந்துருக்கும். ரொம்ப வளர விடக்கூடாது இந்த கிராஸை. இந்த அளவுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டுற அளவுக்கு வளர்ந்தாவே போதும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி திரும்ப வேரோடு எடுத்து கூட கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த ஜூஸ் அப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நிறைய நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லா விட்டமின்ஸ் ஏ, டி, கே அப்படின்னு சொல்லி எல்லா விட்டமின்ஸ், எல்லா மினரல்ஸுமே சரி, அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. 2வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க என்சைம்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இது ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிபிளாகவே நமக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ நமக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிங்க்கை நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும். அப்புறம் ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கு அந்த ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இப்படின்னு எல்லா விதத்துலையுமே பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பர் ட்ரிங்க்னே அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி கோகோ பீட்டை நம்ம போட்டு அதில் வந்து இதை வளர வச்சோன்னா சூப்பராக வளர்ந்துடும். மண் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா இது அவ்வளோ நல்லா வளராது. இந்த மாதிரி இதை சின்ன சின்ன கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து அரைக்க முடியாது, மிக்சியில் சுற்றிடும். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி ஒரு டம்ளரில் ஊற்றி இதை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.